அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த அற்புதமான திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை தொடர்ந்து நாம் சத்விசாரம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நாளும் நம்முடைய மனதை பற்றிய விசாரமாகவே அமைய இருக்கின்றது. இந்த மனம் எப்படிப்பட்ட மனம்? இந்த மனம் நம்முடைய சொல் பேச்சை கேட்காத மனம். இந்த மனம் அதனுடைய பேச்சை நம்மை கேட்க வைக்கக்கூடிய மனம். ஆனால் இந்த மனதை வைத்துக் கொண்டுதான் இந்த வாழ்நாள் முழுவதும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த மனம் உலகியல் சார்ந்த விடயங்களுக்குள் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் அருளியல் சார்ந்த விடயங்களுக்கும் சில நேரங்களில் துணை புரிகிறது. ஆனால் இந்த மோசமான மனதை என்ன செய்வது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பது மிகச் சிறந்த ஒரு வழியாக இருப்பதாக நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார். இப்ப மனதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனம் கீழான எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது என்பது மிக 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 அவசியமாகின்றது. அந்த வகையில் இறைவனிடம் எவ்வாறெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், இந்த மனதிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த மனதின் மாயையிலிருந்து விடுபடுவதற்கு என்று நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் எண்ணற்ற பாடல்களை நமக்கு கொடுத்திருந்தாலும், திருவருண்முறையீடு என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள அற்புதமான ஒரு பதிகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் பெருமானார் கூறுகிறார், மிக அற்புதமாக கூறுகிறார், அருட்கடலே அருட்கடலே அக்கடல் அமுதே அமுதத்து உற்ற தெரு சுவையே அச்சுவை பயனே மறை சென்னி நின்ற பொருட்பதமே அப்பதத்து அரசே நின் புகழ் நினையா இருட்குண மாயை மனத்தேனையும் உவந்து ஏற்றுக்கொள்ளே அப்படின்னு பெருமானார் பாடுகிறார். இந்த பாடலில் பெருமானார் இறைவனை புகழ்ந்து, இறைவனிடம் சரணாகதி அடைந்து, இறைவனுடைய பெருமைகளை எடுத்து கூறி இறைவனிடம் விண்ணப்பம் செய்வதாக இந்த பாடல் அமைகிறது. இறைவனை பார்த்து பெருமானார் கூறுகிறார், அருட்கடலே, அருள் நிறைந்த கடலாக இருக்கக்கூடியவனே, அக்கடல் அமுதே, அக்கடலிலிருந்து உருவாகக்கூடிய அமுதமாக இருப்பவனே, அமுதத்து உற்ற தெரு சுவையே, அந்த அமுதத்திலிருந்து வரக்கூடிய தெரு சுவையே, அச்சுவை பயனே, அந்த சுவையின் வாயிலாக எனக்கு கிடைக்கக்கூடிய பயனே. எப்படியெல்லாம் பெருமானார் சொல்றார் பாருங்களேன். இறைவனை ஒரு கடலாக ஒப்பிடுகிறார் பெருமானார். என்ன கடல்? அவன் அருட்கடல். அப்ப அந்த அருட்கடலில் இருந்து ஒரு அமுதம் உருவாகிறதாம். என்ன அமுதம்? அந்த இறைவனாகிய அமுதம். அக்கடல் அமுதே, அக்கடலிலிருந்து ஊறக்கூடிய அமுதாக இருப்பவன். அமுதத்து உற்ற தெரு சுவையே, அந்த அமுதத்தை நான் சாப்பிடுகின்ற பொழுது எனக்கு ஒரு அற்புதமான சுவை கிடைக்கிறது அல்லவா? அந்த சுவையாக யார் இருக்கிறார்? அதுவும் இறைவன் தான் இருக்கிறான் என்று பெருமானார் சொல்கிறார். அச்சுவை பயனே, அந்த சுவையை, அந்த உணவை, அந்த அமுதத்தை நான் சாப்பிடுவதால் எனக்கு ஏற்படக்கூடிய பயனாக யார் இருக்கிறார் என்று பார்த்தால் அதுவும் இறைவன் தான் இருக்கிறான். கடலாக, கடலுக்குள் அமுதமாக, அந்த அமுதத்திற்குள் சுவையாக, அந்த சுவைக்குள் பயனாகவும் இறைவன் இருக்கிறான். சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறார், மறை சென்னி நின்ற பொருட்பதமே, மறை வேதங்களின் உச்சியில், சென்னியில் வேதங்களின் தலையமர்ந்த பொருட்பதமே, இறைவனுடைய பதங்கள், அந்த பாதங்கள் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் வேதங்களின் உச்சியில், வேதங்களின் தலை மீது இறைவனுடைய பாதம் இருக்கிறது. அதைத்தான் பெருமானார் பொருட்பதமே, மறை சென்னி நின்ற பொருட்பதமே என்று சொல்கிறார். அப்பதத்து அரசே, அந்த பதங்களுக்கு, அந்த அற்புதமான பாதங்களுக்கு சொந்தமான அரசே, இப்படியெல்லாம் புகழ்ந்து பெருமானார் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். எப்படி விண்ணப்பம் வைக்கிறார்?
நின் புகழ் நினையா இருக்குண மாயை மனத்தேனையும் வந்தேன்று கொள்ளே அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். இப்படி எல்லாம் இருக்கிறவனே இல்லையா? இப்படி நீ இருக்கிறதுனால என்னுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? நின் புகழ் நினையா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உன்னுடைய புகழை நினையாத, நினைத்து பார். நீ கடலாக இருக்கிறாய், அமுதமாக இருக்கிறாய், சுவையாக இருக்கிறாய், பயனாக இருக்கிறாய். ஆனால் அதையெல்லாம் நான் நினைத்து பார்க்க மாட்டேங்கிறேன். ஏன் நான் நினைத்து பார்க்க மாட்டேங்கிறேன்? என்னுடைய மனசு நினைக்க மாட்டேங்குது. நின் புகழ் நினையா இருக்குண மாயை மனத்தேன் அப்படின்னு சொல்ற. வெறும் மனம்னு சொல்லல, நின் புகழ் நினையாத மனம்னு சொல்லல. நின் புகழ் நினையா இருக்குண, இருள் அறியாமையே குணங்களாக கொண்ட மாயையை அடிப்படையாக கொண்ட மனத்தேன். என்னுடைய மனம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னுடைய புகழை நினைக்க மாட்டேன் என்கிறது. அது அறியாமைக்குள் இருக்கிறது. அந்த அறியாமையே குணங்களாக கொண்டு இருக்கிறது. அந்த குணங்களை கொண்ட மாயை மனமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் மாயை மனத்தேனையும் அந்த மனசை வச்சிட்டு இருக்கிற என்னையும் உவந்து என்று நீ மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளுப்பா அப்படின்னு பெருமானார் விண்ணப்பம் வைக்கிறார். இப்ப பாருங்க, நம்முடைய மனம் மாயையில் இருந்தாலும், அறியாமையில் இருந்தாலும், அறியாமை சார்ந்த குணங்களில் இருந்தாலும், அதில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை புகழ்ந்து நாம் பாட வேண்டும். அதான் பெருமானார் சொல்றார், நீ புகழ் நினையா. அப்ப மனம் மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய புகழை நாம் பாட வேண்டும், இறைவனுடைய பெருமையை நாம் பேச வேண்டும். இதைத்தான் பெருமானார் நமக்கு அதில் ஒரு உபகாரமாக நமக்கு எடுத்து கொடுக்கிறார். அடுத்து பெருமானார் ஒரு பாடலில் கொடுக்கிறார். அதே திருவருள் முறையீடில், தேட்ட கண்டே மொழிப்பாகா உலகில் சிலர் குரங்கை ஆட்டக்கண்டே அன்றி அக்குரங்கால் அவர் ஆட சற்றும் கேட்டு கண்டேனில்லை. நான் ஏழை நெஞ்ச கிழக்குரங்கால் வேட்டு கொண்டாடுகின்றேன், இது சான்ற வியப்புடைத்தே அப்படின்னு அடுத்த பாடல்ல பெருமானார் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தேட்ட கண்டேர் மொழிப்பாகா, தேன் போன்ற கண்களை உடைய மொழியை உடைய சிவகாமியை இறைவனை ஒப்பிடுகிறார். இறைவன் இறைவியாக வைத்து பெருமானார் ஒப்பிடுகிறார். தேட்ட கண்டேர் மொழிப்பாகா, தேட்ட கண்டேர் மொழிப்பாகானா தேன் போன்ற கண்களை உடைய மொழியை உடையவளின் பாகத்தை ஏற்றுக்கொண்டவனே. உலகில், இந்த உலகத்துல சிலர் குரங்கை ஆட்ட கண்டேன். அதை நம்ம தெருவுல எல்லாம் போகும்போது இந்த வித்தை காட்டுறவங்க இருப்பாங்க இல்லையா, குரங்கை வச்சுக்கிட்டு வித்தை காட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆறாராமா ஆறாராமான்னு சொல்லுவாங்க. அந்த குரங்கு என்ன பண்ணும்? ஆடும். ஒரு வளையத்தை காமிச்சு தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரங்கு தாண்டும். கடைசியில் ஒரு தட்டை எடுத்து கொடுத்து எல்லார்கிட்டையும் போய் காசு வாங்கிட்டு வா, ஐயா கிட்ட தர்மம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும். குரங்காட்டி என்ன சொல்கிறானோ அதை போலவே அந்த குரங்கு கேட்கும். அதைதான் பெருமானார் சொல்கிறார், உலகில் சிலர் குரங்கை ஆட்ட கண்டேன் அன்றி அக்குரங்கால் அவராட சற்றும் கேட்டு கண்டேன் இல்லை. அதாவது குரங்காட்டி சொல்வது போலுதான் குரங்கு ஆடும், குரங்கு சொல்வது போல் குரங்காட்டி ஒரு பொழுதும் ஆடியதில்லை. அப்படி நான் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. பெருமானார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. குரங்காட்டி சொல்வது போல் குரங்காடும், ஆனால் குரங்கு சொல்வது போல் குரங்காட்டி ஒரு பொழுதும் ஆடியதில்லை. அப்படி நான் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறார், நான் ஏழை, நானோ ஏழைப்பா, நான் ஏழை, நெஞ்ச கிழக்குரங்கால் வேட்டு கொண்டாடுகின்றேன். என்கிட்ட ஒரு நெஞ்சம் இருக்கு, என்கிட்ட ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு எப்படி தெரியுமா? குரங்கு மனசு. குரங்குலிங்க அது எப்படி தெரியுமா? கிள குரங்கு, வயசான குரங்கு. அது ஒன்றும் பெருசா பலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெருமானார் அற்புதமாக சொல்கிறார், நான் ஏழை, நெஞ்ச கிழக்குரங்கால், நெஞ்சம் என்னும் மனம் என்னும் வயசான குரங்கால் வேட்டு கொண்டாடுகின்றேன், விரும்பி கொண்டாடுகின்றேன் சொல்றார் பெருமானார். வேட்டு கொண்டாடுகின்றேன், விரும்பி கொண்டாடுகின்றேன். அதாவது குரங்காட்டி சொல்வதை போல் குரங்கு கேட்கிறது. இதுதான் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. குரங்கு சொல்வது போல் குரங்காட்டி கேட்பதில்லை. ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுமா? என் மனசுங்கிற குரங்கு இருக்கு, அதுக்கு பலம் கூட கிடையாது, வயசான குரங்கு. ஆனா அந்த மனசுங்கிற கிழக்குரங்கு என்ன சொல்லுதோ அது போல நான் ஆடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அது எப்படி ஆடுறேன்? விரும்பி ஆடுறேனா. கேட்டு
நெஞ்ச கிளங்குரங்கால் வேட்டு கொண்டாடுகிறேன், கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். இது சான்ற வியப்புடைத்து. இதை பார்த்தா வியப்பா இல்லையா, ஆச்சரியமா இல்லையா அப்படின்னு பெருமானார் எடுத்து கொடுக்கிறார். அப்போ நாம் சொல்வதை நம்முடைய மனம் கேட்க வேண்டும், ஆனால் மனம் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதான் பெருமானார் சொல்கிறார். குரங்காட்டி சொல்றதை தானே குரங்கு கேட்கணும், ஆனா குரங்கு சொல்றத குரங்காட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறானே, இது வியப்பா இல்லையா, ஆச்சரியமா இல்லையா அப்படி சொல்ற. அப்போ பெருமாள் என்ன சொல்ற, அதான் பெருமாள் ஒரு வார்த்தையை ஒண்ணு போட்டார். என்ன போட்டார், நான் ஏழை, என்னால ஒண்ணு செய்ய முடியல, நீ காப்பாத்துப்பா அப்படின்னு அருள். அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனசை சரி பண்ணணும் அப்படின்னா இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும். அதற்கு அடுத்த பாடலில் பெருமானார் கொடுக்கிறார், அற்புதமாக கொடுக்கிறார். போகம் கொண்டார்த்த அருளார் அமுத புனர்முலையை பாகம் கொண்டார்த்த பரம்பொருளே, நின் பத நினையா வேகம் கொண்டார்த்த மனத்தால் இவ் ஏழை மெலிந்து மிக சோகம் கொண்டார்த்து நிற்கின்றேன், அருள தொடங்குகவே அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். எனக்கு அருள் கொடுப்பா, அருள் செய்ய தொடங்குப்பா அப்படின்னு சொல்றார். அப்படி அருள் செய்ய தொடங்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி பெருமானார் சொல்கிறார், போகம் கொண்டார்த்த அருளார் அமுத புனர் முலையை பாகம் கொண்டார்த்த பரம்பொருளே அப்படின்னு சொல்றார் பெருமானார். போகம் கொண்டார்த்த இன்பத்தை அளிக்கக்கூடிய, அருள் நிறைந்த, அமுதத்தை கொடுக்கக்கூடிய புனர் முலையை பெற்றவளை தன்னுடைய பாகமாக கொண்ட இறைவனே, பரம்பொருளே, நின் பத நினையா உன்னுடைய பாதங்களை நினைத்து பார்க்காத வேகம் கொண்டார்த்த மனத்தால், இந்த மனசு என்ன பண்ணுது, உன்னுடைய பாதங்களை நினைக்கணும், ஆனா உன்னுடைய பாதங்களை நினைக்காமல் நின் பத நினையா வேகம் கொண்டார்த்த மனத்தால், இந்த உலகியல்ல வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில என்ன பண்றது, மதியம் என்ன பண்றது, ராத்திரி என்ன பண்றது, அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்றது, எப்படி வீடு கட்டுறது, எப்படி வேலைக்கு போறது, இப்படி என்னென்ன சிந்தனைகள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மனசு வேகமா. நம்ம எல்லாம் சம்சாரிகள், நமக்கு உலகியல் வேண்டும், ஆனா உலகியலிலும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்கின்ற நிதானம் வேண்டும். நம் முழு நேர வாழ்வையும் இந்த உலகியலுக்கே செலவிட்டு இருக்க கூடாது. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப வேகமா போய் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். அதைத்தான் பெருமானார் சொல்கிறார், நின் பதங்களை நினைக்க மாட்டேங்குது. உலகியல்ல தான் மொத்தம் ஓடுது, அருளியல் பக்கமே வர மாட்டேங்குது. உன் பதங்களை நினைக்க மாட்டேங்குது, வேற எதையோ நினைச்சு பார்க்குது. வேற எதையோ நினைச்சு பார்க்கறத கூட பொறுமையா நினைச்சு பார்க்குதா இல்ல, ரொம்ப வேகமா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. வேகம் கொண்டாத்த மனத்தால் இவ் ஏழை மெலிந்து, அதனால நான் என்ன ஆகிறேன், நான் ஏழையாகி மெலிந்து போகிறேன். இவ் ஏழை மெலிந்து மிக சோகம் கொண்டார்த்து நிற்கின்றேன். என்னுடைய மனம் உன்னுடைய பாதங்களை நினைக்காமல் இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களில் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதால் நான் ஏழையாகி மிக மெலிந்து போய் சோகம் எனக்குள் சேர்ந்து கொண்டு விடுகிறது. மிக சோகம் கொண்டார்த்து நிற்கின்றேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சோகமாக இருக்கின்றேன். அதனால அருள தொடங்குகவே. அப்பா நான் இப்படிதான் இருக்கிறேன், உன் பதங்களை நான் நினைக்க மறுக்கிறது இந்த மனம். உலகியல் சார்ந்த விஷயங்களில் இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் மெலிந்து போகிறேன், சோகமடைந்து போகிறேன். மகிழ்ச்சி என்பதை என்னுடைய வாழ்நாளில் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. தயவு செய்து உன்னுடைய அருளை கொடுப்பா, உன் அருளை கொடு. உன் அருளால் தான் இதையெல்லாம் சரி பண்ண முடியும். எப்படி உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்தால் என்னால் இந்த மனதை சரி செய்யும். ஏன்னா என்னால் இந்த மனதை சரி செய்ய முடியலையே அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். சரி, இதெல்லாம் பெருமானாருக்காக சொன்னாரா அப்படின்னு பார்த்தா பெருமானாருக்காக எல்லாம் சொன்னது இல்லை, அதெல்லாம் நமக்காக சொன்னது. நம்ம மனதான் உலகியல்ல ஓடிட்டு இருக்கு. வள்ளல் பெருமானாருடைய மனமா உலகியல்ல ஓடிக்கிட்டு இருந்தது? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ நாம் எப்படி விண்ணப்பம் வைக்க, மனதில் இருந்து, மாயையில் இருந்து, அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பது மிக 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 அவசியமாகிறது. அந்த விண்ணப்பம் உண்மையான விண்ணப்பமாக இருக்க வேண்டும். உண்மையான விண்ணப்பமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து விடுபட வேண்டும். சோகத்திலிருந்து விடுபட்டு இன்பத்திற்கு செல்ல வேண்டும். அருளியலை பெற வேண்டும். இறைவனுடைய அருளை பெற வேண்டும். இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் மனதை சரி செய்யாமல் இறைவனுடைய அருளை பெறவே முடியாது.
இறைவனுடைய அருளை பெறவே முடியாது. மனம் வஞ்சகம் நிறைந்திருக்கும் என்று சொன்னால், மாயைக்கு அடிமையாக இருக்கும் என்று சொன்னால், அறியாமையில் இருக்கும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் கிடைக்காது. அதற்காகத்தான் இது போன்ற சத்விசார வகுப்புகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஏன் நான் உட்கார்ந்து பேசி உங்களுக்கு வீடியோவாக அனுப்பி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய தெய்வம் நமக்கு அவ்வளவு விடயங்களை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு கருவியாக இருந்து இதையெல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நம்ம பெருமானார் சொன்னபடி மனதை சரி செய்வதற்கு இறைவனிடம் பக்தி செலுத்துவதும், இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பதும், அவனுடைய அருளை பெறுவதுமே சால சிறந்த வழி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இப்புற்று வாழ்க. ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.